Taste the Daily. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பக்சார் பகுதியில் தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவம் குவாட்காப்டர் எனப்படும் சிறிய வகை ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஏவிய 50 ட்ரோன்களை வானிலேயே வீழ்த்திய இந்திய ராணுவம் ஷில்கா பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு சாதனங்களின் உதவியுடன் 50 ட்ரோன்கள் நடுவானில் தாக்கி அழிப்பு. S-400 ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தானின் ட்ரோன்களை அழித்த இந்திய ராணுவம். ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட S-400 ஏவுகணை 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை படைத்தது. பாகிஸ்தான் மீதான தாக்குதலை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வரும் இந்திய ராணுவம் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் முக்கிய நகரங்களான கராச்சி, லாகூர் உள்ளிட்ட நகரங்களில் இந்திய ராணுவம் தொடர்ந்து தாக்குதல். பாகிஸ்தான் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்திய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் தொடர்ந்து தாக்குதல். அந்நாட்டின் குவெட்டா நகரில் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி துவம்சம் செய்த இந்திய ராணுவம். பாகிஸ்தான் நாட்டின் பெரிய நகரான கராச்சியில் இந்திய கடற்படை நடத்திய தாக்குதலில் அங்குள்ள துறைமுகத்தில் பயங்கர தீ விபத்து. 1971ஆம் ஆண்டு போருக்கு பின் கராச்சி நகர் மீது பயங்கர தாக்குதல் நடத்திய இந்திய கடற்படை. பலத்த பாதுகாப்பு வளையத்துக்குள் உள்ள ஜம்மு விமான நிலையத்தை தாக்க முயன்ற பாகிஸ்தான் ஏவுகணை. பாகிஸ்தான் ஏவிய 8 ஏவுகணைகளை இந்திய பாதுகாப்பு படை வான் பாதுகாப்பு தடுப்பு இயந்திரம் மூலம் சுட்டு வீழ்த்தி அதிரடி. பாகிஸ்தான் விமானப்படையின் ஜெட் விமானத்தை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக ANI செய்தி நிறுவனம் தகவல். பஞ்சாபின் பதான்கோட் அருகே பாகிஸ்தான் விமானப்படையின் ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்திய இந்திய ராணுவம். பாகிஸ்தானின் ராணுவ போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திய இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானின் 2JF-17S மற்றும் 1F-16 உள்பட 4 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை உறுதி செய்தது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு. இந்திய ராணுவத்தின் தொடர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்கி வருவதாக தகவல். இந்திய ராணுவத்தின் தாக்குதலால் பாகிஸ்தானின் குவெட்டா நகரில் அந்நாட்டு ராணுவம் ஓட்டம் பிடித்ததாக தகவல். இந்திய ராணுவத்தின் குண்டுவீச்சில் பாகிஸ்தானின் சர்கோதா விமானப்படை தளம் அழிக்கப்பட்டதாக தகவல். பஞ்சாபின் பதான்கோட் அருகே பாகிஸ்தான் விமானப்படையின் ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்திய இந்திய ராணுவம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் பகுதியில் பாகிஸ்தான் விமானி இந்திய ராணுவத்திடம் உயிருடன் சிக்கினார். பாகிஸ்தானின் F-16 விமானம் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் அதிலிருந்த விமானி சிறைபிடிப்பு. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், ராணுவ தளபதி முனீர் ஆகியோர் வீடுகளின் அருகே இந்தியா குண்டுவெடிப்பு தாக்குதல். இந்திய ராணுவத்தின் தொடர் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பதுங்கு குழியில் பதுங்கியதாக தகவல். பாகிஸ்தான் ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதலை நடுவானில் சுட்டு வீழ்த்திய இந்திய விமானப்படை. ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லை பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்றிரவு மின் விநியோகம் நிறுத்தம்.
பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய மே 8ஆம் தேதி வரலாற்றில் இடம்பெற்றது. இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்த வெற்றி கொண்டாட்டத்தின் 80ஆம் ஆண்டில் அதிரடியை அரங்கேற்றிய இந்திய ராணுவம். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் உள்ள விமானப்படை மையத்திலிருந்து எச்சரிக்கை சைரன் ஒலிப்பு. வான் தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்து மக்கள் அனைவரும் வீடுகளுக்குள் இருக்குமாறு விமானப்படை மையம் அறிவுறுத்தல். பாகிஸ்தானின் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக சண்டிகரில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம், வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். ஜம்மு உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மலிவான விலையுள்ள குறைந்த ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் ஸ்டைலில் சீக்ரெட் மீட்டிங் நடத்தி இந்தியாவை தாக்க முயன்று மூக்குடைப்பட்ட பாகிஸ்தான். பஞ்சாபின் ஹோசியாபூரில் பாகிஸ்தானின் ஏவுகணை உதிரி பாகங்கள் கண்டுபிடிப்பு. சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து வந்து விழுந்த ஏவுகணையை ஆய்வு செய்யும் அதிகாரிகள். பாகிஸ்தான் அத்துமீறலை அடுத்து ஸ்ரீநகர் விமான நிலையத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு. நாடு முழுவதும் விமான நிலையங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க விமான போக்குவரத்து பாதுகாப்பு பீரோ உத்தரவிட்டுள்ள நிலையில் பயணிகளை தீவிர சோதனைக்கு உட்படுத்தவும் அறிவுறுத்தல். பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தின் தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் முக்கிய 27 விமான நிலையங்கள் மூடல். நாட்டின் முக்கிய 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் 400 விமான சேவைகள் ரத்து. ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியான சம்பாவில் 7 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்ற எல்லை பாதுகாப்பு படையினர். இந்திய எல்லைக்குள் அத்துமீறி ஊடுருவ முயன்ற நிலையில் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சமையல் எரிவாயு போதுமான அளவில் கையிருப்பு உள்ள நிலையில் விநியோக முறையும் பாதுகாப்புடன் இருப்பதால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. போர் பதற்றத்தின் காரணமாக தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் தேவைக்கு அதிகமாக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை முன்கூட்டியே வாங்கி இருப்பு வைக்க முயற்சிக்க வேண்டாம் எனவும் அறிவுரை. இந்தியாவின் பல நகரங்களை தாக்க பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில் அதனை முறியடித்த மேன்மை மிகு இராணுவ படைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்திய பிறகு பாகிஸ்தானின் முயற்சி முறியடிக்கப்பட்டிருப்பதாக பெருமிதம். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. நமக்காக எல்லையில் போர் புரியும் நம் இராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெறவும் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். எனது பிறந்த நாளை முன்னிட்டு என் உயிருக்கு உயிரான அன்பு கழக உடன்பிறப்புகள் யாரும் என்னை நேரில் சந்திப்பதை தவிர்க்க வேண்டும். என்னை நேரில் சந்திப்பதையும் எந்தவிதமான கொண்டாட்டங்களையும் தவிர்த்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேண்டுகோள். ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த எளியோருக்கான இரத்த தானங்கள், மருத்துவ முகாம்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கவும், சமூக நல செயற்பாட்டு நிகழ்வுகளை மட்டும் மேற்கொள்ளவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா. நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். நாடு முழுவதும் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை நடைபெற இருந்த CA தேர்வுகள் ஒத்திவைப்பு.
போர் பதற்றம் காரணமாக நாடு முழுவதும் நடைபெறவிருந்த சிஏ தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. ஸ்டாலினின் 4 ஆண்டு கால ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள் என்று தமிழகமே சீரழிந்து விட்டது. திமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என கோவையில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உறுதி. யாருக்கு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டோட முழுமையை கெட்டு போச்சு. இதான் சூழ்நிலை. மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள், ஏழைகள், விவசாயிகள், நடுத்தர வர்க்கம் இந்த ஆட்சி கண்டாங்கிறதுக்காகவே கண்டிப்பாக ஆட்சி மாற்ற உறுதி. எடப்பாடியார் முதலமைச்சர் வருவது உறுதி. எழுதி வச்சுங்க. மண்டலத்தில் 10 மாநகரில் இங்கேதான் கூட்டம் போட்டு வந்து பார்க்குற பூத்துகளை எழுதி வச்சுங்க. 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். நாடு முழுவதும் போர் பதற்றம் குறித்து மாநில முதல்வர்கள் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் திருச்சியில் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்த ஸ்டாலின், போரில் என்ன நடக்குமோ என்ற பதற்றத்தில் நாட்டு மக்கள் அச்சப்படும் சூழ்நிலையில் இந்த விளம்பரம் தேவையா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. இந்திய திருநாட்டின் மக்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் திருச்சியிலிருந்து திராவிட மாடல் ஆரம்பித்ததாக பெருமை பேசிக் கொண்டிருக்கும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் கூறுவது போல் ஸ்டாலின் மாடல் அரசு விளம்பர அரசு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக மக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா என தம்பட்டம் அடிப்பவரின் ஆட்சியில் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எங்குமே பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் காட்டம். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே சொத்து தகராறில் பெற்ற மகனை அப்பாவே சரமாரியாக வெட்டி கொன்ற அவரன். ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்கின்ற அளவில் தமிழகம் சீரழிந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் அன்னசாகரம் அருகே கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த நபர் மீது கொலைவெறி தாக்குதல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலற்று இருப்பதால் கும்பல் கொலைகள் நடப்பதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பட்ட பகலில் நகைக்காக 3 வயது பச்சிளம் குழந்தை கொலை செய்யப்பட்ட கொடூரம். நாட்டில் சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கட்டிருக்கும் போது 4 ஆண்டு நல்லாட்சி என பேச வாய் கூசவில்லையா என ஸ்டாலின் மாடலுக்கு மக்கள் கேள்வி. கன்னியாகுமரியில் விரைவு ரயில் மூலம் 2 சூட்கேஸ்களில் கடத்தி வரப்பட்ட 40 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் இல்லாத ஊரே இல்லை என மக்கள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் கோவில்வெண்ணி அருகே ஆம்புலன்ஸ் மூலம் கடத்தப்பட்ட 110 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் இருண்டு விட்டதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் திருவாழ் மார்பன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமரிசை. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலம். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். மதுரையில் சித்திரை பெருவிழாவின் ஒரு பகுதியாக பூப்பல்லக்கில் பவனி வந்து அருள் பாலித்த மீனாட்சி அம்மன். தங்க அம்பாரியுடன் கூடிய யானை வாகனத்தில் சுந்தரேஸ்வரர் வந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம்.